இன்றைக்கி எபிசோடில் வந்து வீணாவுக்கு வந்து பவுண்டரி செட் பண்ண தெரில அப்படி இப்படின்னு ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தேஜஸ் வந்து அழுதுட்டான் முதல் தடவையாக. நேகாட்ட ஏதோ பிரச்சனை. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எபிசோட் 26 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த விவேக்குங்கிற வீணாவும் நிவேதி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெக்ஸை நான் உதைக்க போகிறேன், நானே பேசாமல் போனேன்னு அவன் தான் பேசுகிறான். அவனுக்கு கொடுக்குற அந்த இடத்துனால தான் என்கிட்ட பேசுகிறாங்க, டைம் கொடுக்குறாங்க, எனக்காக வந்து எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னு அவனே நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனை முதல்ல நான் உதைக்க போகிறேன், அவனுக்கு லெசன் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. யாருக்கிட்ட? நிவேதிதாட்ட. ஏன்னா இதை வந்து ஒரு இதாகவே மாற்றிட்டான், அவன் ஹேபிட்டாகவே மாற்றிட்டான். அதனால தான் கடுப்பு. இப்போ மோனிஷாவோட போய் பேசுகிறான், பழகுறான். இருந்தாலும் வந்து இப்போ வந்து திரும்பவும் வந்து வீணா 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 வீணான்னு அலைகிறான். ஏன்னா பெருத்து இருக்கு எல்லாம், அதனால அலைகிறான். அப்புறம் சிந்தூரி வந்து டப்புன்னு வந்து ஒரு குண்டு தூக்கி போட்டுருச்சு. என்ன தூக்கி போட்டுருச்சுன்னா, வீணாவுக்கு வந்து பவுண்டரி செட் பண்ண தெரியல. உண்மையிலே பிக் பாஸ் போக வேண்டிய ஆளுங்க சிந்தூரிலாம், இங்கே வர வேண்டிய ஆளே கிடையாது. பிக் பாஸில் போய் மாமா வேலை பார்க்கலாம், பிக் பாஸில் போட்டு கொடுக்கலாம், பின்னாடி பேசலாம், எல்லா ப்ளேவும் அங்கே பண்ண வேண்டிய ஆள். இதெல்லாம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 கண்டஸ்டன்ட் சிந்தூரிலாம். புரியுதா உங்களுக்கு? இது வெத்து வெட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெக்கே வந்து ஒரு லெட்ரு எழுதியிருப்பான் போல். பிரியங்காவுக்கு வந்து லெட்ரு ஏதோ என்னமோ எழுதியிருப்பான் போல். அந்த லெட்ரு என்ன பண்ணுறான்னா, அது ப்ராவோ வந்து அந்த லெட்டரை பார்க்குறான், பேசிக்கிறாங்க. பேசிட்டு அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் பிரியங்காட்ட கொடுக்குறான். யார்? ப்ராவோ. அது வந்து ப்ராவோ சொல்கிறான், எனக்கு வந்து நாங்கள் அவங்க லைஃப்பில் வந்து குறுக்க போகணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை, ஒரு மாதிரி வந்து நான் ட்ரையாங்கிள் வந்து க்ரியேட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ட்டு யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான்னா, தேஜஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ஆசை இருக்குங்க, யாரும் மாட்ட மாட்டான். என்ன பஸ் சிந்தூரியை ட்ரை பண்ணான், பிரியங்கா வந்து ஒரு இது கொடுத்துச்சு. ஆனால் பிரியங்கா வந்து வெக்கையை வெறுப்பேற்றுறதுக்கு தான் இவனை பயன்படுத்திகிட்டு இருக்கு. எங்கே போனாலும் இது நடக்குதுங்க, எங்கே போனாலும் இதை பண்ணுறாங்க. இவனை வெறுப்பேற்றுறதுக்கு அது பண்ணுறது இது பண்ணுறது. இந்த பலூன் பண்ணும் பார்த்தீங்களா, பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 இல்லை 9 பண்ணும் பார்த்தீங்களா, பலூன் மேலேயே தான் பிரியங்கா பார்க்குது. வெறுப்பேற்றுங்கிற பேரில் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணுறது. அப்புறம் வந்து ஒரு மொபைல் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. அது எதுக்கு வைக்கிறாங்கன்னே தெரியல. அந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா அது ஒரு மொக்க டாஸ்க் தான். இருந்தாலும் வெக்கே, பிரியங்கா, அப்புறம் வீணா, தினேஷ் இவங்க மட்டும்தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த மொபைல் டாஸ்கில் லாக்ஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் வந்து அபித்துக்கும் நிவேதிதாக்கும் ஒரு கிளாஷ் வந்துருச்சு. அது ஆல்ரெடி வந்துருந்துச்சுல, அதை வந்து பேசிக்கிட்டு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது நிவேதிதா. ஸோ அவங்க புட்டுக்கிட்டாங்க போல். அடுத்து தேஜஸும் நேகாவுக்கும் ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதில் வந்து நீ கேமராக்காக தான் எல்லாம் பண்ணுற, நீ ஒரு ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி நேகா சொல்லிருச்சுல தேஜஸ் உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஷார்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அழுகுறாங்க, ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க, இப்படி தான் அவங்க வாழ்கிறாங்க. அப்புறம் வந்து அபித்து நிவேதினா வந்து திரும்பவும் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தானே, நான் என்னை வந்து ஒரு ஆப்ஷனாக தானே நீ பார்க்குற, அதாவது என்ன ஃபினாலே வாரத்தில் நீ இருக்கணும், ஃபினாலேயில் இருக்கணும், அதனால என்ன இப்படி பண்ணுற, ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி அப்படி இப்படின்னு போட்டு பொழந்து விட்டாங்க. ஏன்னா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. என்ன டாஸ்க்குன்னா, இந்த டாஸ்க்கு கார்ட்ஸ்னு ஒன்று, கார்ட்ஸை வச்சு என்னென்னா ஒரு மாதிரி ஒரு போரிங் டாஸ்க்கு தான். ஆனால் வந்து ஜோசியம் சொல்கிற மாதிரி, ஃப்யூச்சரை சொல்கிற மாதிரி. அதில் வந்து தினேஷ் வீணாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரியங்காவுக்கு வந்து நீங்கள் வந்து பிரியங்கா வைக்க நீங்கள் வந்து பேச மாட்டீங்க, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க, அதை பேசி ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒரு லாங் டைம் உங்களுக்கு வந்து 2 பேருக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆனால் பலூன் வந்து ஃபைனல் வாரத்துக்காக தான் வைக்க கூட இருக்குங்கிற மாதிரி தான் என்னோடய கணிப்பு. அது வைக்க தான் சொல்லணும். ஃபைனலுக்காக இருக்கா, இல்லை உண்மையிலே வெக்கையும் பிரியங்காவும் லவ் பண்ணுறாங்களா, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, இதை வந்து வைக்க தான் சொல்லணும். நமக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் நம்ம பார்க்குறபடி பலூன் மாதிரி தான் இருக்குது பிரியங்கா, அதுக்குனால சொல்கிறேன். அடுத்து வந்து அபித்து
அப்புறம் வந்து நிவேதிதா இது வந்து என்னென்னா அபித்து வந்து சொல்கிறான் என்ன இங்கே எப்படி இருக்குது அப்படின்னோடனே உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல, லாங் டேர்ம் செட் ஆகுமான்னு தெரியல, லாங் டேர்ம் போகிற மாதிரி தெரியல அப்படின்ட்டாங்க. ஐயா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி திருத்துன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரெக்ஸு மோனிஷாவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, டவுட்டு தான்ப்பா, நீ சும்மா டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, நீங்களாம் வந்து தேடுறது கஷ்டம் அப்படின்னு ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து நேகாக்கும் தேஜஸ்க்கு என்ன சொன்னாங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, அவன் உண்மையிலே இவ்வளோ உண்மையிலே லவ் இருக்கிற மாதிரி தான் தோணுது, மற்றெல்லாம் இன்னும் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. வெக்கே கொஞ்சம் நல்லா நடிக்க மாட்டான், நல்ல பையன். பிராவோ நல்ல பையன் தான் ஆக்சுவலாக. ஸோ ரெக்ஸு 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையன் அவன். மற்றவங்களாம் கொஞ்சம் ஓரளவு ஓகே தான். அப்புறம் வந்து வெக்கே பிரியங்காவும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வெளியில் போய் வந்து ஃபர்தராக இது பண்ணுவேன், இல்லை நான் வந்து ஒருத்தனுக்கு பிடிச்சி போச்சுன்னா எனக்கு ஒன்று கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நான் வெளில போய் ஃபர்தராக அதை கண்டினியூ தான் பண்ணுவேன் அப்படின்னு க்ளீனாக சொல்லுது பிரியங்கா. உடனே இவன் சொல்கிறான், நீ எப்படி, உனக்கு என்ன, நீ என்ன கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறியா இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு வெக்கே கிட்ட பிரியங்கா கேட்குது. அதுக்கு வந்து வெக்கே சொல்கிறான், நான் உன்கிட்ட நிறையா இருக்குது சொல்லணும், நிறையா பேசணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் உனக்கு ஓகேன்னா நான் வந்து நம்ம ஃபர்தராக வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அதே மாதிரி க்ளீனாக வெக்கே சொல்லிட்டான். இது வரைக்கும் க்ளீனாக இருக்குது. அப்புறம் வந்து என்னென்னா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நீ என்ன தான் என்ன பேசினாலும் இவ்வளோ தூரம் திட்டினாலும் இதை அது பண்ண எது பண்ணாலும் இதை பண்ணாத அதை பண்ணாத, இன்னும் இப்படி நடந்துக்கிற, என்ன இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு நீ என்ன தான் சொன்னாலும் என்னால் அந்த விஷயத்தை மாற்றிக்க முடியலன்னா, ஒரு விஷயம் நீ சொல்கிற, நீ மாற்றிக்க வைக்க அப்படின்னு சொல்கிற, அதை மாற்றிக்க முடியலன்னா நான் வந்து என்ன பண்ணுறது, நீ என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் பண்ணுவியா இல்லை பண்ணுவியா? அதே தான் நானும் சொல்கிறேன் விக்கே. நீ இப்போ ஒன்று சொல்கிறீல, சில விஷயங்கள் சொல்கிறீல, என்னால் மாற்றிக்க முடியலன்னா நீ என்ன பண்ணுவேன்? இந்த பிரச்சனை தான் எனக்கும் இருக்குது, இந்த பிரச்சனை தான் உனக்கும் இருக்குது, 2 பேரும் பேசி தான் அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் மொழிய. இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. ஸோ நம்ம வெளியில் போவோம், பழகுவோம். அது எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபைனல் வீக்குக்காக தான் பிரியங்கா அப்படி நடந்துக்குதுங்கிறது தான் என்னோடய கணிப்பு. ஸோ ஃபைனல் வீக் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது பாருங்கள். கேம் ஆனவனுக்கு தானே தெரியும். நமக்கு எபிசோடாக போடுறாங்க, அதை நம்ம பார்க்குறோம், அதை பார்த்து ரிவ்யூ பண்ணுறோம். தனிப்பட்ட முறையில் நம்ம போய் பார்க்க முடியாது, தெரியாது பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபர்தராக ஸோ அது ஒரு ஷோ, அவ்வளோதான், ரியாலிட்டி ஷோ, அவ்வளோதான். ரியாலிட்டியில் ஸ்கிரிப்டட் பண்ணியிருப்பாங்க அப்படி வர தோணுது. ஸோ அதோட இன்றைக்கி வந்து எபிசோட் முடிஞ்சிச்சு. எபிசோட் 26 வந்து உப்பு சப்பு இல்லாத ஒரு எபிசோடு. ஏதோ இருக்குது. ஆனால் தேஜஸ் அழுதுட்டாங்க. தேஜஸே அழுக விட்ருக்காங்க பாருங்க. தேஜஸ் அழுதுட்டான். நேகா ஒரு பக்கம் அழுதுகிட்டு தான் இருக்குது. நிவேதிதா வந்து அப்செட்டு, அப்படி ஒரு அப்செட்டு. கடைசி வாரத்தை ஓடி போயிடலான்னு பார்க்குது. இது இப்போ யார் எவிக்ட் பண்ண போகிறாங்கன்னு வேறு தெரியல. அது ஒன்று இருக்குது. கண்டிப்பாக இந்த வாரம் எவிக்ஷன் இருக்குது. ஜோடியாக இல்லாதவங்க எவிக்டட் கன்ஃபார்ம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்புறம் மோனிஷா ரெக்ஸுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. யாரும் மோனிஷாலாம் வெளியே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சிந்தூரி கண்டிப்பாக இந்த வாட்டி எவிக்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம். சிந்தூரிலாம் வந்து உள்ளே இருக்கிறது அதெல்லாம் பிக் பாஸில் கொண்டே விடுங்க. அடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு கிடப்பாங்க. கண்டென்ட்டாச்சும் கொடுக்கும். பிக் பாஸ் போனால் கண்டென்ட்டுங்க, ஃபுல் கண்டென்ட்டுங்க. சிந்தூரி டைட்டில் வின்னர்லாம் ஆக முடியாது. இந்த மாதிரி கேரக்டரை வச்சு டைட்டில் வின்னர்லாம் ஆக முடியாது. கண்டென்ட்டு, ஃபுல் கண்டென்ட் ஏறி அடிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்னும் ஒரு வாரம் தான், இதை முடிச்சு விட்ருவோம். அப்புறம் பிக் பாஸை கண்டினியூ பண்ணிடுவோம்.